இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், மறுபடியும் பிறந்திருக்கிறோமா. ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. John chapter 3 verse 3. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, நிக்கோதேமு என்ற மனிதன் இயேசுவின் இடத்துல போறான். அவனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்துல என்ட்ராக முடியாது அப்படின்னு இந்த இடத்துல நம்ம இயேசு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த born again அப்படின்ற வார்த்தைய பிளீஸ், அதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் யூஸ் பண்றதுக்கு எனக்கு பிடிக்காது, ரொம்ப நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தையை முதலாவது நான் எங்க கேட்டேன் அப்படின்னா, ஒரு பார்ல தான் கேட்டேன். அதாவது நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னோட டீம் அவுட்டிங்ல நான் பார்ல உட்கார்ந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். ரொம்ப பழக்கம் கிடையாது, பட் என்னோட டீம் தான். அவன் என்கிட்ட கேட்கிறான், சாரி 2 பேரும் குடிச்சிட்டு இருக்கோம். அப்ப கேட்கிறான், ப்ரோ நீங்க பார்ன் அகைனா? நான் பார்ன் அகைன் அப்படின்றான். அப்பதான் நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த பார்ன் அகைன்ற வேர்டு நான் கேள்விப்படுறேன். அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இதுதான் பார்ன் அகைன், இப்படிதான் சால்வேஷன், அப்படி இப்படின்னு நிறைய காரியம் சொன்னா. எதுவுமே எனக்கு தெரியாது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி நான் பார்ன் அகைன் சொல்லிட்டு உலகத்துல இருக்கவங்களோடையும் மோசமான காரியங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் தான் ரட்சிக்கப்பட்டு பார்ன் அகைன் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனாலும் தன்னுடைய பழைய குணங்கள், இன்னைக்கு கிறிஸ்துவின் குணங்கள் இல்லாமல் இருப்பாங்க. அதனால தான் அந்த வேர்டு நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தோம்னா அந்த பார்ன் அகைன்ற வேர்டை ஏதோ ஒரு ப்ரைடான ஒரு காரியம் மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ மற்றவங்களாம் நம்மளுக்கு கீழே, நம்ம தான் மறுபடியும் பிறந்தவங்க அப்படின்ற மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்றத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அந்த மனிதத்தில் சொல்லுகிறாரு என்னன்னா, நீ மறுபடியும் பிறக்கல அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல இடம்பெற முடியாது அப்படின்னு. அப்படியானா இன்றைக்கு நாம் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். முதலாவது, கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடியும் பிறக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மனுஷனுக்கு அங்க புரியல. நம்ம கண்டினியூஸா ரீட் பண்ணா தெரியும். அதாவது நான் பழைய மனிதனாக இந்த உலகத்தினுடைய சுவாபத்துல நான் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ளுகிறேன். ஒருவேளை கிறிஸ்துவ பின்னணியில இல்லாம இருக்கலாம், கிறிஸ்துவ பின்னணியில வந்தவங்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கிறிஸ்தவத்துல பிறக்கிறது வேற, கிறிஸ்துவை அறிந்து கொள்றது வேற. நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி, எதுக்காக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், எனக்கு என்ன செய்தார், இதை அறிந்து கொண்ட உடனே கிறிஸ்துவின் மேல் ஒரு பற்று வரும் நம்மளுக்கு. அதாவது ஒரு ஈர்ப்பு, தேவன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற நிலைமை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்போம். எப்போ அந்த ஞானஸ்நானத்தில் மூழ்கி எழுகிறோமோ அப்போ அதைத்தான் சொல்றாங்க பார்ன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பழைய மனிதனா இருந்தேன், எல்லா குணங்களோடும் துர்க்குணங்களோடும் இருந்தேன். கிறிஸ்துவுக்குள்ளால் நான் மூழ்கி எழும்போது அவருடைய சுவாபத்தை தரித்த புதிய மனிதனாக நான் எழும்புகிறேன். இதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த நிலைமைக்கு அப்புறம் நம்முடைய குணங்கள், நம்முடைய அந்த சுவாபம் எப்படி இருக்கு? கிறிஸ்துவை போல் இருக்கிறதா? அல்லது நம்ம சில நேரத்துல சொல்லுவோம், நான் குளிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்றான் அப்படின்னா, அவன் அவன் முதுகுல ஒருவேளை அவன் சரியா குளிக்காம அழுக்கு இருந்ததுன்னா அவன் குளிச்சதா நம்ம ஏத்துக்க முடியுமா? முடியாது. அதே போலத்தான் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் பார்ன் அகைன் அப்படின்னு நம்ம வாய் சொன்னாலும் நம்முடைய செயல்களில், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய வாழ்க்கையின் காரியங்கள் தொடர்ந்து வந்தால் நம்ம பார்ன் அகைன்ற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள வந்தவங்க கிடையாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையாகவே ரட்சிக்கப்படுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் புதிய மனிதர்களாய் மாறுவார்கள். ஆனால்
காலப்போக்கில இந்த உலகத்தின் பாதையில் போகிறவர்களும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாய் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தில் நான் வளரும் போதுதான் எனக்குள்ளா இருந்த அந்த பழைய மனிதனுடைய எல்லா காரியங்களையும் நாம் விட்டு புது மனிதனாக கிறிஸ்துவினாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய படைப்பாக நாம் மாறுவோம். அப்போது மாத்திரமே நான் சொல்ல முடியும், நம்ம புதிதாய் பிறந்தவன், அதாவது மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தந்த ரட்சிப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை உமது பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களை உம்மிடத்திலே சரண்டர் பண்ணி அப்பா, ஒவ்வொரு நாளும் மூழ்கி எழுகிற அனுபவத்தில் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க அப்பா. எங்களுக்குள்ளா இருக்கிற பழைய சுவாபங்கள் மாறி போகணும் தகப்பனே. ஆவியானவரே, இதுல நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவனுடைய அந்த குணநலன்களை அழிந்தவர்களாய் நாங்கள் இருக்க, உம்மாலே புதுப்பிக்கப்பட்ட சிருஷ்டியாய் நாங்கள் மாற ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.